ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. ஸோ யூஸ்ஃபுல்லான விஷயங்கள், என்டர்டெயினான விஷயங்கள்லாம் இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. சீரகம், இந்த இது இருக்குது இல்லையா, வெந்தயம், இந்த மல்லி இதெல்லாமே நைட்டு வந்து ஊற வச்சுருந்தேன். அதை கொதிக்க வச்சுருக்கேன். அப்புறம் பாஸ்தா, இந்த சின்ன வாண்டு பாஸ்தா வேணும் படுத்து எடுத்துட்டான். ஸோ அதனால் அந்த மேக்ரோனி சின்னது இருக்குல்ல, அதுதான் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அதை குக்கரில் நான் ஒன்பாட்டாக பண்ணேன் இல்லையா, குக்கரில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் அரைச்சி ஒரே பேஸ்ட்டாக போட்டு அதையும் சுருள வந்து வதக்கி விட்டுக்கிறேங்க. ஸோ இதெல்லாமே நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசனைலாம் போகணும். நல்லாவே சுருள வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா மசாலாவுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா வெறுமிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எடுத்துருக்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா சுருள வந்து வதக்கலாம். வேறு ஏதாவது மசாலா வகை, ஏதாவது சிக்கன் மசாலா இதெல்லாம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன், ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதை போட்டு நல்லா சுருள வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பாஸ்தா, அதாவது மேக்ரோனி சின்னதாக வந்துருக்குல்ல, அதை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அப்புறம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நம்ம வந்து பாஸ்தா எடுக்கிறோன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து சரியான அளவாக இருக்கும். சரிங்களா? அதில் தேவையான அளவு உப்புலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, சிம்பிளாக வந்து ரெடி ஆகிடும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கர் ஆன் பண்ணி, நீங்கள் கொத்தமல்லி தழை இதெல்லாம் வேணா கூட போட்டுக்கலாம். பிரியாணி ஸ்டைலில் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறமா அந்த சூடாக ஊற்றி வச்சோம்ல, அது இப்போ தான் வந்து ஓரளவுக்கு வெதுன்னு இருந்துச்சு. அதை குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பிள்ளைங்களுக்குமே இப்போ வந்து பால் வந்து ஆற்றி கொடுத்துட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் பாஸ்தா குக்கர் ஓப்பன் பண்ணால் சூப்பராக வருங்களேன், செம்மையாக இருக்குது. மற்றபடி நம்ம நார்மலாக பண்ணோம்னா ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு பாஸ்தா வச்சு பேக் பண்ணிட்டேன்னா, அப்புறமா வந்து ஃப்ரூட்டெல்லாம் வச்சு கட் பண்ணியாச்சு. ரெயின் கோட்டு பயங்கர மழைங்க. சின்னவருக்கு பெரியவரோட ரெயின் கோட்டு வந்து செட் ஆகிடுச்சு. அவன் சின்னவருக்கு வந்து ரெயின் கோட் வாங்கலை. ஸோ அதனால் அவங்க அப்பாவோட தான் பெரியவனுக்கு மாட்டி விட்டு பேக் எல்லாமே 2 பேருக்குமே கவர் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து விட போகிறாங்க. விடாமழையாக வந்து இருக்குதுங்க. இங்கே கிளைமேட் இப்படி தான் போயிட்டுருக்குது. ஸோ இந்த ஜூலை மந்த்னாவே இங்கே அப்படி தான். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பண்ணும்போது, சரி நம்ம வந்து பாஸ்தாவும் இது இருக்கு இல்லையா, 2 அவிச்ச முட்டையும் வச்சு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாப்பிட்டேன். பாஸ்தாவோட இந்த அவிச்ச முட்டை வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்குங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் காஃபி எல்லாம் போட்டுட்டு அப்புறம் அம்மாச்சிக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் சரி டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு பீர்க்கங்காய் வந்து இருந்துச்சுங்க. என்னடா அது பீர்க்கங்கான்ற மாதிரி சீசன்றக்கா இவ்வளோ வாங்கிட்டு வர்றது ஓயாமல் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி தான் வந்து வாங்கிட்டு வர்றாரு. சரிண்ணா எப்பவும் போல் வந்து இன்றைக்கி ஆனால் கடலைப்பருப்பு தான் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, கடலைப்பருப்பு நான் அந்த காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். அப்போ தான் வந்து வெந்து கரெக்டாக இருக்கும்ன்ட்டு சாம்பார் தூள் உப்பெல்லாம் போட்டு அதை குக்கரை மூடி வேக வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கீரை வந்து நேற்று வந்து ஆஞ்சி வச்சோம்ல, அதை வந்து பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து கடுகு, வரமிளகா, வெங்காயம்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கீரையை சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்குறேன். அப்புறமா நல்லா வதங்கிருச்சு. தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கீரை பொரியல் ரெடிங்க. இதை தேங்காய் போட மாட்டிங்களான்னு கேட்டிருந்தீங்க. போடலாங்க, போட்டாலும் நல்லா தான் இருக்கும். மேக்ஸிமம் போடுறது கிடையாது நாங்கள். ஸோ அதுக்கப்புறமா எங்கிட்ட வந்து பருப்பும் சூப்பராக குக்கரில் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு, கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள், வரமிளகா, கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சம் தட்டி சேர்த்தோம்னா வாசனை சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா அதையும் தட்டி போட்டு ஒரு தாளிப்பு போட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவுனா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக தான் பண்ணேன், ஊற்றி சாப்பிட்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் கையோடு வந்து இங்கிட்டு குக்கரில் சாதத்தை வச்சு விட்டேன். அதுவும் விசில் வந்துருச்சுங்க. அப்புறம் நானுமே வந்து குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆகிட்டேன் நான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து தருணை போயிட்டு வந்து கூப்பிட போகணும். ஸோ அதுக்கு வந்து ரெடி ஆகணும். சரி நான் அம்மாச்சிக்கு காஃபியை கொடுத்துட்டு அப்படியே போயிடலான்ட்டு அப்படியே வந்து காஃபியை போட்டு எடுத்துகிட்டு அம்மாச்சி கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் சரி குக்கர் ஓப்பன் பண்ணால் சாதம் வந்து அந்த இது ஆக்சுவலாக ஹாட் பாட்டில் போட்டு வச்சிடலான்ட்டு அதையும் ஹாட் பாட்டில் போட்டு வச்சுட்டு எடுத்து வச்சுட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பெரியவனையும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வந்துட்டேன் நான். அப்புறம் வந்து சாதம், நல்லா கீரை பொரியல் நிறைய எடுத்து வச்சு அப்புறம் அந்த கூட்டு வச்சு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா மதியம் லஞ்ச் வந்து சாப்பிட்டாச்சுங்க. நிறைய பேர் நான் குண்டாயிட்டேன் மாதிரி இருக்கேன்னு சொல்கிறீங்க. நான் போட்டிருந்த அந்த ட்ரெஸ் வந்து அப்படி தாங்க, குண்டான கொஞ்சம் லூஸான ட்ரெஸ்ஸு நான் இன்றைக்கி போட்டிருந்தேன் ஒரு ட்ரெஸ்ஸு. ஸோ எனக்கு என்னென்னு தெரில, பார்த்து என்னென்னு சொல்லுங்கள். கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருக்கேங்க, பார்க்கலாம். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருக்குது. நார்மலாக தான் சாப்பிட்றேன்.
பட் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய தூக்கமின்மை, நிறைய விஷயங்கள்னால தான் எனக்கு இதுவாக இருக்குது. சரிங்களா, கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு அம்மாச்சிக்குலாம் காஃபியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நாங்கள்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சூப்பராக கிளம்பியாச்சு. எங்கன்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பியான்ஷி பாப்பா நம்ம வீட்டுக்கு வருவாங்கள்ல, ஒரு பொண்ணு குட்டியா, அந்த பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அவங்க வீட்டுக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் தான். ஸோ வந்துட்டு சரி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு இந்த ட்வின்ஸும் வந்து கவனோட டியூஷனில் படிக்கிறது ஜோதி மையன் எல்லோரும் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பர்த்டே மோடுக்கு வந்தாச்சு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் என்னென்னா இந்த பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது ஒட்டுவோம்ல, அது வந்து ஒரு லெட்ரு மட்டும் இல்லாமல் இருந்துச்சு. அந்த லெட்டரை நாங்கள் எழுதி ஒட்டிகிட்டு இருந்தோம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி அழகாக இருந்துச்சு, போட்டு நம்மளும் வந்து ஒரு வைப்பு பண்ணிவிட்டு இதான் பர்த்டே கேர்ளு. ஸோ அவங்களுக்கு செலிப்ரேட் பண்ண வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தருண் கவன்னா அந்த பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்குங்க. தருண் இவங்க தருணுன்ட்டு கொஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறமா நானுமே வந்து செட் பண்ணிட்டேன். பிள்ளைங்களுமே நல்லா விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு இந்த ஹிந்திக்காரவங்கனால எப்படி இருப்பாங்க இப்படின்னு, நம்ம ஊர்களில் இந்த ராமேஸ்வரம் இந்த திருப்பதி போகும்போதெல்லாம் ஹிந்திக்காரவங்களை பார்ப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு மாதிரியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள மாதிரியே நினைக்கிறாங்க ஹிந்திக்காரவங்கன்னா அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாதுங்க. ஹிந்திக்காரவங்க நம்மளை மாதிரி நம்ம ஊரில் எல்லா மனிதர்களும் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்திக்காரவங்கன்னா ஒரு மாதிரியாக பார்க்குறது அதெல்லாம் வந்து பண்ணுறீங்க. அப்புறம் வடக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஊர் பானிபூரி விற்கிறவங்க அது மட்டும் போனலைங்க. நம்ம ஊரில் வந்து ஒருத்தவங்க வடகடை போடுறாங்கன்னா இங்கே வந்து பானிபூரி கடை போடுறாங்க. ஸோ அதுதான். ஸோ மனுஷங்க எல்லாமே ஒன்று தான். நான் அதை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ஹிந்திக்காரவங்கன்னா இப்படி தானா அப்படித்தானா ஒரு போர்ட்ரேட் பண்ணி வச்சுட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, பாருங்கள் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது கிடையவே கிடையாது. நம்ம ஊரில் சில பேர் இப்படி இருக்காங்கன்னா அதே மாதிரி இங்கேயும் இருக்கிறாங்க. ஸோ அதுதான். மற்றபடி நம்ம வந்து டெல்லினா இப்படி தான் அப்படின்னு நம்ம போர்ட்ரேட் பண்ண வேண்டாம். அதை தான் நான் வந்து சொல்லணும்னு நிறைய தடவை யோசிச்சிருக்கிறேன். அப்புறம் சூப்பராக கேக் கட் பண்ணிட்டு நாங்கள் வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பீஸாலாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருமே வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். சரிங்களா, ஸோ இதே மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து பணக்காரங்களும் இருக்காங்க, கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே. ஸோ சேம் தான். நான் அதை தான் சொல்ல வரேன், உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். யாரையுமே தாழ்த்தவோ இல்லை இது பண்ணவோ கூடாதுன்றதுக்காக தான் இதை வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ எல்லாருமே பீஸா நல்லா வந்து பல்க் பீஸாவாக வந்து ஆர்டர் பண்ணி தான் கேக்கு எல்லாமே வச்சு செமையாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். கூல்ட்ரிங்கோட ஒரு சீட்டிங்காக போயிட்டுருக்குது. இந்த ட்ரெஸ்ஸு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு ஆச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வாங்கிட்டு போன கிஃப்ட் இது தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொம்மையும் வாங்கிட்டு போயிருந்தோம். அதை எடுத்து விளாட ஆரம்பித்தாங்க ஆல்ரெடி. அவங்க கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணுறது பிள்ளைங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குல்ல. அப்புறமா பாட்டை போட்டு டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சின்னவர் இங்கே டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, பிள்ளைங்க எல்லாம் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செம்மையாக நமக்கும் வந்து வைப்பு நல்லா இருந்துச்சு. ஹிந்தி பாட்டாக ஓடிட்டு இருந்துச்சு, அதனால தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாட்டு வந்துச்சு, அதுவுமே ஹிந்தியில் தான் ஓடிட்டு இருந்துச்சு, நாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலுமே மியூசிக் வைப்பாக இருந்துச்சுல, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க தான் அந்த சிஸ்டர், அந்த தீதின்னு சொல்லுவாங்க. அக்காவை வந்து தீதின்னு சொல்கிறது. அப்புறம் இவங்க வந்து நம்ம கவன் டியூஷன் படிக்கிறான்ல அந்த பொண்ணோட அம்மா. டியூஷன் எடுக்கிற பொண்ணு அந்த அங்கே நிற்கிறாங்க பாருங்களேன், குட்டியாக ஒரு பொண்ணு, பேக்கில் ஒரு ரோஸ் கலரு ட்ரெஸ் போட்டு அந்த பொண்ணு காலேஜ் படிச்சுட்டே வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ செம்ம ஃபன்னு. டியூஷனில் இருக்கவங்க அப்புறம் நம்மளை மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஹிந்திக்காரவங்க எப்படி டான்ஸ் பண்ணுறாங்க பாருங்களேன். ஹிந்திக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டர்ஸ் அவங்க வந்து அந்த ஒரு ஸ்டைலாம் பண்ணவே மாட்டாங்க, ஜாலியாக இது பண்ணுவாங்க. நானுமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா என்னையும் இழுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வைப் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. தமிழ் பாட்டு ஒன்று போட்டோம், நல்லா ஒரு குத்தாட்டம் போட்டாச்சு. ஸோ இதுக்கு மேலே என்ன நல்லா இருந்துச்சு ஃபன்னாக. அப்புறமா பாய் லவ் யூ அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. என்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, வீடியோ நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து போன வருஷம் உங்கள் பொண்ணோட பர்த்டேக்கு நான் மட்டும் தான் போயிருந்தேன். நான் பார்த்துக்கோங்களேன். இந்த வருஷம் தான் அந்த சரி டியூஷனில் இருக்க பிள்ளைங்களாம் கூப்பிடலான்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து அதிகமாக பழக மாட்டாங்க. நம்ம மேலே அவ்வளோ வந்து தருண் கவன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தானே. ஸோ அதனால் அவங்க அப்பாவுமே நல்லா பார்த்துப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. டைம் ஆகிடுச்சு, ரொம்ப நேரம் டைம் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் வந்தாச்சு, செம்மையாக இருந்துச்சு. என்னோடய காஸ்டியூம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பழைய குளத்துக்கு வந்தாச்சு. அப்புறமா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நம்ம பீஸா அதெல்லாம் சாப்பிட்டதே டின்னர் ஆயிடுச்சுங்க. அந்த கீரையும் அந்த பருப்பும் மிச்சமாயிடுச்சுல, அதெல்லாம் ரெண்டையும் போட்டு ஒன்றா சுண்டை வச்சுட்டோம்னா நைட்டுக்கு நம்ம
நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு பண்ணி வச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு கவன் வந்து பார்த்திங்கன்னா ஜாலிபோனிக் சவுண்ட்ஸ், அதாவது இந்த ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் அதில் வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் இருக்கா. ஸோ ஆன்லைனில் தான் பண்ணுறேன். அது வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தோம். அப்புறமா எங்களுக்கு ஒரு சூப்பரான பார்சல் வந்துச்சு. என்னென்னா கவன் வந்து பார்த்திங்கன்னா அபேகஸ் இதெல்லாம் படிக்கிறான்னு சொன்னிருந்தேன் ஆன்லைனில். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபோட்டோ ஃப்ரேமும் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிச்சுட்ருந்தாங்க கிஃப்ட்டாக. அப்புறம் வந்து கவனுக்கு வந்து மெடல் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்துருந்துச்சு டிஷர்ட்டோட. ஸோ அவங்க இங்கே இருந்தபோது ஃபங்க்ஷனாக சூப்பராக பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஊரில் போயிட்டாங்க, வேலூரில் வந்து இருக்காங்க இப்போது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் பையன் வாங்கின முதல் மெடலுங்க. ஸோ அவங்க வந்து நமக்கு வந்து இந்த நம்ம ஃபேமிலியை பிடிச்சி நமக்கு ஒரு ஃப்ரேமும் நம்மளோட ஆனிவர்சரி இப்போ முடிஞ்சிச்சுல, ஹாப்பி ஆனிவர்சரி சிஸ்டர்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. பார்சல் பிரிக்கிற வரைக்கும் அதில் என்ன இருக்குன்னே தெரியாது. இவ்வளோ அன்புக்கு நம்ம வந்து எப்படிங்க இருக்கோம். நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம இல்லாமல் நம்மளை வந்து எல்லாருமே இப்படி வந்து பார்க்க மாட்டாங்க. நம்ம எவ்வளோ நடந்துக்கிறோன்றதை பொறுத்து இருக்குது. ஸோ அதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே எனக்கு அவ்வளோ அன்பு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் யாராவது ஆன்லைன் கிளாஸஸ் இந்த மாதிரி போகணுன்னு வச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உண்மையாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹேண்ட் ரைட்டிங்கு, அபேக்கஸு, அதுக்கப்புறம் வந்து ரீடிங்க்கு எல்லாத்துக்குமே இருக்குது, அப்புறம் ட்ராயிங்க்குமே இருக்குது. ஸோ வேணும்னா சொல்லுங்கள். ஸோ சூப்பராக எனக்கு டே போச்சுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், see you.